வணக்கம். நான் இயற்கை விவசாயிங்க, செஞ்சியிலிருந்து அருண் பாண்டியன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம நிலத்தில் நிலக்கடலை அறுவடை பண்ணிகிட்ருக்குறோம். நிலக்கடலை பார்த்திங்கன்னா சிறுமணின்னு ஒரு ரகம். நம்ம பகுதி மக்கள் வந்து பட்டாணின்னு சொல்லுவாங்க, நாட்டு ரகம்னு சொல்லுவாங்க. ஆனால் இது வந்து திண்டிவனம் 7ன்னு சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு ரகம். எப்போவுமே தொடர்ச்சியாக ஒரு 50-60 ஆண்டு காலமாக நம்ம மக்கள் இதை புழக்கத்தில் வச்சுருக்குறாங்க, நாங்களும் வச்சுருக்குறோம். இது பார்த்திங்கன்னா இப்போதைக்கு அறுவடை வந்திருக்கு. 105 நாள் இதோடைய வாழ்நாள். ஆனால் நம்ம ஒரு 95 நாளில் அறுவடை பண்ணிகிட்ருக்குறோம். ஏன்னு கேட்டிங்கன்னா, பெரும்பாலும் வந்து இந்த ரகத்தை பொறுத்த வரைக்கும் 105 நாள் வரைக்கும் நம்ம தரமாக மூத்துட்டோன்னு எல்லாம் பழுக்கட்டோன்னு விட்டோம்னா முன்னாடி வச்ச காயெல்லாம் முளைச்சி போயிடும். முளைச்சி போயிடுச்சுன்னா நமக்கு சொத்தையாகிடும். பருப்பு சொத்தையாச்சுன்னா கடைசி வரைக்கும் பிரச்சனை. அது தனியாக பிரித்து எடுக்கிறதுல ரொம்ப சிரமமாக இருக்கும். அதனாலேயே நம்ம 10 நாள் முன்னாடியே அறுவடை பண்ணிடுறது. பிஞ்சாக இருந்தால் பரவாயில்ல. பெரும்பாலும் பிஞ்சாக 90% பிஞ்சாக இருக்காது. இந்த ரகத்தை பொறுத்த வரைக்கும் நல்லா உப்பாக காய் வைக்கும். உப்பாகவே அறுவடை பண்ணலாம். ரொம்ப திரட்சியாக இருக்குங்க. இந்த பருவத்தில் பொறுத்த வரைக்கும் மணிகள் அங்கே பாருங்கள், 100 காய்கள் இருக்குதுங்க. அதில் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் வந்து நல்ல திரட்சியாக தான் இருக்குது. இப்போ இந்த மேலே இருக்கக்கூடிய காயெல்லாம் முதல்ல வச்சுருக்கோம், அது எல்லாமே முளைச்சி போயிடும். அதனால நம்ம சீக்கிரம் அறுவடை பண்ண வேண்டியிருக்கு. பின்னாடி வச்ச இந்த பிஞ்செல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த பிஞ்செல்லாம் வரட்டும்னு பார்த்தீங்கன்னா முன்னாடி வச்ச காயெல்லாம் முளைச்சிக்கும். அதனாலே முன்னாடி அறுவடை பண்ணுறது இந்த ரகத்துக்கு பொறுத்த வரைக்கும் ரொம்ப சிறப்பான ரகம். இன்றைக்கி அறுவடை போயிட்டுருக்குதுங்க. 50 காய்கள்லேருந்து 60 காய்கள் சராசரியாக இருக்குது. அதிகபட்சம் பார்த்திங்கன்னா 100 காய்கள் இருக்குது. இந்த செடியில் 100 காய் இருக்குது. சராசரியாக எல்லா செடியிலும் பார்த்திங்கன்னா 50லேருந்து 60 காய்கள் இருக்குதுங்க. ரொம்ப திரட்சியாக இருக்கும். இந்த ஏன் இந்த மணிகள் வந்து சின்னதாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, பெரும்பாலும் தாளடியை உழுது நம்ம பயிர் வைக்கும் பொழுது அங்கே மணிகள் வந்து பார்த்திங்கன்னா சின்னதாக இருக்கும். அதே போல் சித்திரை பருவத்தில் விளை வைக்கிறது வந்து சின்னதாக தாங்க இருக்கும். கார்த்திகை பருவத்தில் நம்ம பயிர் வச்சோம்னா நிலக்கடலை பெருசாக இருக்கும், பருப்பு பெருசாக இருக்கும். நம்ம சித்திரை பருவத்தில் விதைக்கிறோம், அதுவும் குறிப்பாக தாளடியில் உழுது பயிர் வைக்கிறோம் பொழுது பருப்பு சின்னதாக தான் இருக்கும். ஆனால் ரொம்ப திரட்சியாக இருக்குங்க. நம்ம உரித்து சாப்பிட முடியாது. அந்த அளவுக்கு கையால் உரிக்க முடியாத அளவுக்கு ரொம்ப திரட்சியாக இருக்கும். பார்க்குறதுக்கு பருப்பு நீங்கள் அழகாக இருக்கும். உங்களுக்கு காஞ்ச பிறகு உடச்சி பார்த்தீங்கன்னா பருப்பு ரொம்ப அழகாக இருக்கும். மக்கள் சாப்பிடும்பொழுது பச்சைக்காய் வேணும்னு வாங்கி சாப்பிட்டாங்க, உரிக்க முடியலேன்னு கஷ்டப்பட்டாங்க, அந்த குறைபட்டாங்க. அந்தளவுக்கு ரொம்ப திரட்சியான ஒரு ரகம். ரொம்ப இடைவெளி விட்டோம் அப்படின்னா ரொம்பவே நல்ல ஈல்டு கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ரகம். இது ஏன் இடைவெளி அதிகமாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வருஷம் மல்டிசீடர் மிஷினில் போட்டிருந்தோம். அது சரியாக பருப்பு விழல, சரியாக முளைக்கல. இடையில் பார்த்திங்கன்னா நிறைய கரையான் தாக்குதல், பூஞ்சான் நோய் தாக்குதல், வேரழுகி நோயெல்லாம் வந்துடுச்சுங்க இந்த வருஷம். நாங்கள் இந்த வருஷம் எந்த இடுபொருளும் கொடுக்கல. போன வருஷம் வேப்ப முன்னாக்கு கொடுத்தோம். இந்த வருஷம் எதுவும் கொடுக்கல. எதுவும் கொடுக்காம தான் பயிர் வைக்கிறோம். நீங்கள் அப்படி பயிர் வைக்காதீங்க. வேப்ப முன்னாக்கு கொடுக்கறது அவசியம். இந்த வருஷம் நல்ல அறுவடைங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது.